ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுமே 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை தோல்சி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த ரைஸ்க்கு. கூடவே 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட 2 குடைமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குடைமிளகாய் சாதம் வந்து கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் இருக்காது, ரா ஸ்மெல் அடிக்காது. ஸோ குடைமிளகாய் வந்து குக்கருக்கு டைம் எடுக்குன்றனால கூடவே உப்பு சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. இந்த வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும் காலையில். ஸோ இது நல்லா குக்கருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ரைஸ் சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ ரைஸ் வந்து நீங்கள் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்படியே குக்கர்லேயோ இல்லை நீங்கள் வடிச்சு எடுத்திங்கன்னா அப்படியே விடாமல் கொஞ்சம் நேரம் தட்டில் எல்லாம் நல்லா பருத்தி விட்டுட்டு ஆற விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரைஸ் பாருங்கள் எப்படி தனியாக உதிரியாக வருதுன்னு. வெரைட்டி ரைஸ் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கறிவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேப்சிகம் ரைஸ். கேப்சிகமோட ஸ்மெல் கொஞ்சம் கூட பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ரைஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட இந்த ரைஸ்க்கு தண்ணியும் தேவையில்லை. ஸோ இந்த ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.